இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாங்கள் கடைக்கு போக போகிறோம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வீக்கெண்ட் மார்னிங்லேருந்து நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது. நாங்கள் இன்றைக்கி இப்போ ஒரு கடைக்கு கிளம்புறோம். இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கிளம்பிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து காலைல சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ டிவியெல்லாம் பார்த்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே எங்கேஜ் பண்ணோம். மத்தியானம் ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து கடைக்கு கிளம்ப போகிறோம். அப்புறம் அங்கே என்னெல்லாம் இருக்குது, இந்த ஊர் கடையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே என்ன நாங்கள் வாங்குகிறோம். ஆமாம், மீன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அதனால் மீனை வாங்கிட்டு வந்து என்ன வாங்கிட்டு வரேன். அப்புறம் நம்ம வந்து நைட் என்னெல்லாம் குக் பண்ணுறோம் அதுவும் உங்களுக்கு சேர்த்து காட்ட போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல் டே விலாகு. மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். 12 மணிக்கு மேலே தான் vlog ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் இன்றைக்கி வெளில கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக எலுமிச்சை பழ சாதமும் அதுக்கு எலுமிச்சை பழச்சாறும் கிண்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் துவையல் அரைக்கலான்னு சொல்லிட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் புளி, பெருங்காயம், அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி ஹாலிடே அப்படிங்கிறதுனால அப்படியே இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு போவேன். நாங்கள் லேட்டாக தான் எழும்பணும். அதனால் இன்றைக்கி வந்து இந்த எலுமிச்சை சாதமும் அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி துவையலும் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹாலிடே அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு என்ன தேய்ச்சி தலைக்கெல்லாம் குளிக்க வைக்கிறது. ஸோ அந்த வேலையில் நான் முடித்தேன். நம்ம இப்போ எலுமிச்சை பழம் சாதம் கிண்டியாச்சு. கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாமே தீர்ந்துருச்சு. நம்ம இப்போ அதுக்கு தான் கடைக்கு போகிறோம். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக பண்ணியாச்சு. அடுத்தது நான் நேற்று வந்து நெய் காய்ச்சி வச்சுருந்தேன். அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சட்டியில் கொஞ்சோன்னு சாதம் போட்டு அப்படியே உப்பு போட்டு கிண்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நெய் நம்ம எப்போவுமே கண்ணாடி பவுலில் தான் நம்ம வந்து வச்சு நம்ம சேவ் பண்ணோம். பிளாஸ்டிக்கில் சேவ் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம வந்து நைட் நம்ம கடைக்கு போயிட்டு இருந்ததும் ரெடியாக இருக்குது. மாவு நல்லா புளிச்சு. இந்த மாவு வந்து இட்லி ரவையில் பண்ணது, அரிசியில் பண்ணலை. உளுந்த பருப்பு மட்டும்தான் அரைச்சிருக்கேன். ரவையை ஜஸ்ட்டு ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா சூப்பராக புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டோம். சர்வேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் எலுமிச்சப்பழம் சாதம். நல்லா இருந்துச்சு. கொத்தமல்லி துவையில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரமெல்லாம் அளவாக இருந்துச்சு. பெருங்காயம், பூண்டெல்லாம் போட்டிருந்தாங்காட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பாப்பா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அவள் என்னையே வந்து கூப்பிட்டுட்டு இருந்தா ஆடணும்னு சொல்லிட்டு. பிரபு தான் வீடியோ எடுத்துட்டாங்க. என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு பாருங்கள் இவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிட்டி சென்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். யூகே பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவில் நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஹை ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க, சிட்டி சென்டர் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான். இங்கே வந்து நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கிங் போட்டாச்சு. பார்க்கிங்க்கு வந்து நாங்கள் 2 மணி நேரத்துக்கு பே பண்ணிட்டோம். 1.25 பவுண்டுங்க 2 மணி நேரத்துக்கு. இப்போ நம்ம அப்படியே கிளம்பணும். ரொம்ப வந்து அந்தளவுக்கு கூட்டமெல்லாம் இல்லை இங்கே. இங்கே பார்த்தீங்களா ஒருத்தவங்க இங்கேயும் வந்து இந்த ஹோம்லெஸ் பீப்புள்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரோட்லலாம். அவங்களோட ஒரு வீடு பாருங்களேன். வெறும் அட்டையில் வச்சு அழகாக செஞ்சு அதில் வந்து ஃபுல்லாக கவர்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அவங்க அது உள்ள அழகாக குட்டி தலகாணியெல்லாம் போட்டு ஒரு ஆள் மட்டும் படுக்கிறதுக்கு அளவாக அந்த வீடு வந்து இங்கே பாருங்களேன் ஃபுல்லாகவே கார்ட்போர்டு அதில் வந்து செஞ்சுருந்தாங்க. இதான் வந்து ஹை ஸ்ட்ரீட் நுழையிற வழி. இந்த 2 பக்கமும் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கடைகள் இருக்கும். துணி கடை, சாப்பாடு கடை எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்களா பூச்செடி கடை. ஸோ இது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்பவே அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்தது வந்து ஒரு மத்தியானம் டைமுக்கு மேலே தான் வந்தோம். ஒரு 3:30 மணி அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து வரும்போதே கேட்டிருந்தோம் இங்கே எந்த கடையெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்களே அவங்க வந்து இங்கே ஒரு தமிழ் கடை இருக்குன்னு சொன்னாங்க. அது இன்டர்நேஷ்னல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இது. சரி அதான் அதுக்கு போகிறோம். அப்புறம் இங்கே பக்கத்துலேயே ஒரு ஃப்ரெஷ் மீன் கடையும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம காய்கறி வாங்கிடலான்னு போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம் வந்து 1/2 கிலோ வந்து 5 பவுண்ட் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ யூகேயில் காய்கறிகள் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. யூரோப்பில் பனி அப்படிங்கிறதுனால காய்கறியை வரதில்லைன்னு. தக்காளி ரொம்பவே டிமாண்டு, எங்கேயுமே கிடைக்கிறது இல்லையாமா. அதுவும் இப்போ வந்து ரொம்பவே ஒரு ஆளுக்கு வந்து 1 கிலோ மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே நம்ம வாங்கவும் முடியாது, ஸ்டாக் பண்ணவும் முடியாது. 1 கிலோ பார்த்திங்கன்னா 3.5 பவுண்டுக்கு ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ எங்கள் ஏரியாலலாம் வந்து எல்லாருமே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகமாக விலைலாம் அதிகமாகிடுச்சு. ஏற்கனவே பயங்கர விலைவாசி, இதில் இது வேறு. அடுத்து நான் வந்து ஒரு மரவள்ளி கிழங்கு ஒன்று எடுத்தேன். ஏன்னா இங்கே இருக்கிற காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, நல்லா வாடி போய். தேங்காய் வந்து 1.5 பவுண்டு. பிரபு 1.5 பவுண்டை வீணாக்கிடக்கூடாதுன்னு பயங்கரமாக டெஸ்ட் பண்ணி நல்ல தேங்காவை எடுத்துகிட்டு இருந்தார். அப்புறம் இது வந்து 10 பவுண்டு வந்து 10 பவுண்ட் 99 வந்து எண்ணெய் போட்டிருந்தாங்க, சமையல் எண்ணெய். அப்புறம் இது வந்து ஃபுல்லாகவே மிளகு, சீரகம் அந்த ராக்கு எல்லாமே விலை கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு. ஒரு 1 பவுண்டு அப்புறம் வந்து 1.25 பவுண்டு அந்த ப்ரைஸ் தான் இருந்துச்சு. எல்லாமே இருக்கும். மல்லி, மிளகு, அப்புறம் பொடி வகைகள் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இங்கே. ஏதாவது இந்த மாதிரி கடைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே. நான் வந்து மிளகு, சீரகம் 2மே தீர்ந்ததுனால நான் அதை வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பாதாம், முந்திரி எடுத்தேன். பாதாம் வந்து 2.99, அப்புறம் முந்திரி வந்து 1.99க்கு எடுத்தேன். ஸோ அப்புறம் வாங்கிட்டு இது வந்து நான் வந்து வேர்க்கடலையாக நினச்சேன். அது
வேர்க்கடலை இல்லை, ரோஸ்டட் பீன்ஸ்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து இந்த கொண்டக்கடலை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப இப்போ வந்து டிமாண்டாக இருக்குது இல்லைங்களா காய்கறி எல்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த மக்கானான்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதனால் அதுவும் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ராகி மாவு எடுத்திருக்கேன், கேழ்வரகு மாவு, இதுவும் 199க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த கறிக்கடை இருந்துச்சு, ஆடு கோழி எல்லாமே. இது வந்து ஃப்ரெஷ்ஷு வந்து சில கடையில் மட்டும்தான், சில ஏரியாவில் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். மற்றபடி இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும், பட் நமக்கு ஃப்ரோசனில் தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷு அவைலபிள் இருக்கும்போது இது வாங்கிக்கிறது வந்து பெஸ்ட். இது சூஸ் பண்ணுறத நம்ம ஃப்ரோசனை சூஸ் பண்ணுறத விட. அடுத்து நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்தேன், ஏன்னா நம்ம நைட் எனக்கு தீந்துருச்சு, ஃபேஸில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து இங்கே எல்லாமே ஆயில்ஸ் எல்லா வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீங்களுமே அது எப்போவுமே நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது ரைஸ் ஃப்ளாரு 199 இது அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும், மாவு வறுத்த மாவைவாக தான் இருக்கும், அப்படியே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து டெட்லி சொல்லிட்டு டீ, இந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நாங்கள் வந்து ஒரு மீடியம் சைஸ் எடுத்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இஞ்சி மரப்பழம் வச்சுருக்காங்க, 1 pound 89 அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து வெல்லம் எல்லாமே இங்கே வந்து நம்ம அங்கே என்னெல்லாம் பார்க்குறோமோ எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. ஓகே, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த ஏரியாவில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் திங்ஸும் வாங்கியாச்சு. நான் காய்கறி மட்டும் வாங்கலை, அதுக்கப்புறம் வந்து இந்த இதுவும் வாங்கலை, மீட்டும் வாங்கலை. அப்புறம் இது வந்து பொரி இருக்குது, பட் அந்த பொரி வந்து எனக்கு இந்த ஊர் பொரி வந்து ரொம்ப ஒன்றுமே டேஸ்ட்டே இருக்காது, அதனால் வாங்கலை. அப்புறம் இந்த பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலைங்க. இது இந்த பாட்டில் இருக்கிறதுனால 5 pound போட்டிருந்தாங்க. என்னடா இவ்வளோ ப்ரைஸாக இருக்கேன்னு பார்த்தேன். நான் நார்மலாக வறுக்காத வேர்க்கடலை நாங்கள் எடுத்துட்டோம். அப்போ நம்ம மொத்தமாக பில்லு போட்டோம், 43 pound வந்துச்சு இந்த திங்ஸ் எல்லாமே. இதில் வந்து காய்கறின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகாவும் தேங்காய் வந்து நான் வாங்கியிருக்கேன், வேறு எதுவும் பெருசாக எடுக்கல. அப்புறம் இதான் வந்து மீன் கடை. ஸோ நாங்கள் வந்து மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு, இதான் ஃப்ரெஷ் மீன் கடை தான் இது. ஸோ இதுக்குள்ளார போனோம். நான் வந்து சீ பாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஊரோட மீன். அது நம்ம ஒரு கொடுவா மீன் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து சீ பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 13 poundங்க அது. அப்புறம் இது வந்து 6 poundக்கு 1 கிலோ இறால். நான் வந்து ஃப்ரிட்ஜு நமக்கு வந்து ஃப்ரோசன் மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா, அதனால் நான் வந்து மீன் மட்டும் எடுத்தேன். மொத்தம் வந்து 4 மீன், இதே சைஸில் வந்து 4 மீன் நாங்கள் எடுத்தோம். 15 poundக்கு நாங்கள் வாங்கினோம். வாங்கி அவங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது துணிக்கடை ப்ரைமார்க்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து வச்சுக்கிட்டோம். அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுடைய வீட்டுக்கு நாங்கள் போக போகிறோம். இங்கேயே பார்த்திங்களா ஹோம்லெஸ் பீப்புள் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க ரோட்டில். ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து தனியாக ஹோம்லாம் இருக்கும், ஆனாலும் இந்த மாதிரி வந்து அங்கங்கே ஏதாவது இடத்துல இருப்பாங்க. நாம் இப்போ வந்து கேக் பாக்ஸுன்ற அந்த ஒரு கடைக்குள்ளார வந்திருக்கோம். இங்கே வந்து சூப்பராக இருக்குங்க, யூகேவோட பெஸ்ட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க, எக்லெஸ் கேக்கு. இங்கே ஃபுல்லாகவே யார் வீட்டில் பர்த்டே அப்படின்னா நீங்கள் இந்த கேக் தான் பார்ப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் கேக் மட்டும் வாங்கிட்டோம் 3.5 poundக்கு. அப்புறம் இது இதில் பாத்திர கடையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அவ்வளோதான், மொத்த கடையே அவ்வளோதான். நம்ம வாங்கின கேக்கை சாப்பிட்டோம், செம்மையாக இருக்கும். இங்கே பார்த்திங்களா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ண கேக், இது எக்கெல்லாம் போடாமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்து பசங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா மளிகை ஜாமான்லாம் கட் பண்ணி போட்டுட்ருந்தோம். இவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாட்டில்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு எல்லாத்துக்கும் போடணும். ஏன்னா எப்போவுமே பசங்களுக்கு வந்து எனக்கு என்னென்னா, நம்ம எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே நமக்கு கிச்சனில் பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ண வச்சோம்னா தான் நாளை பின்ன அவங்களுக்கு ஃப்யூச்சர்லேயே வந்து இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பிரபு வந்து சின்ன வயசில் அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதே கான்செப்டில் வந்து நான் வந்து சர்வேஷ்க்கும் சரி பாப்பா 2 பேருக்குமே நான் வந்து அவங்களுக்கு, ஏன்னா எல்லா கிச்சனுக்குள்ளே வந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன வேலை தான் அம்மா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பசங்களை சந்தோஷப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சஃபர் ஆவாங்க. ஸோ அதனால தான் வந்து எந்த வேலை செஞ்சாலுமே சரி எல்லாருக்குமே அந்த வேலையோட கஷ்டம் தெரியணும் அப்படிங்கிறதுனால வந்து ஆளுக்கு ஒரு வேலையை நாங்கள் செஞ்சோம். எல்லாத்தையுமே நான் வாங்கின பொருள் எல்லாமே டப்பாவில் போட்டு நான் ஆல்ரெடி எல்லாமே நான் கழுகி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா லாஸ்ட் வீக்கு. ஸோ சில தீர்ந்தது எல்லாமே. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியாச்சு. நமக்கு இந்த மாதத்துக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸுமே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. வெறும் நமக்கு இப்போ காய்கறிகள் மட்டும்தான் அவைலபிள் இல்லை. பிரபு நம்ம கையிலே உடைக்கிற மாதிரியே எடுத்து கல்லில் உடைச்சாரு. இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பிறகு வந்து மற்ற வேலையில் நைட் டிஃபன் பண்ண போகிறேன்.
அதுக்குள்ளே பிரபு வந்து மீனுக்கு வந்து எனக்கு அவர் தான் கழுவி கொடுத்தாரு. ஏன்னா அங்கே வந்து கட் பண்ணி கொடுத்தாலும் நல்லா க்ளீனாக நமக்கு வந்து வீட்டில் வந்து தான் பண்ணோம். மஞ்சள் உப்பு போட்டு நல்லா ஃபுல்லாகவே எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லா மீனுமே வறுக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. நான் வந்து இட்லிக்கு வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணலாம். நான் வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தேன். வறுக்காத வேர்க்கடலை தான் வாங்கிட்டு வந்தேன். இதை நான் வறுத்துட்டு இருந்தேன். ஸோ வறுத்துட்டு திரும்பவும் அந்த அடுத்த வேலை இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து தொலியை உரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் குழம்புக்கு ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணேன்னா வெங்காயம் ஃபுல்லாக உரிச்சிட்டு இருந்தேன். பிரபு வந்து மீன் வந்து கழுகிட்டு இருந்தாங்க. இந்த மீன் குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இந்த மண் சட்டி எப்பயோ வாங்கினதுங்க. நான் வந்து லண்டனில் ஒரு கடைக்கு போகும்போது ஸோ அங்கே ஹாப்னால யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இது வந்து மீன் குழம்புக்கு மசாலா மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது. அதுக்கப்புறம் இதான் தாளிப்பு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கிறதுக்கும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பூண்டு அதையும் இந்த மாதிரி நறுக்கி நான் அப்படியே வதக்கிட்டு இருந்தேன். நல்லா வதக்குன பின்னாடி தக்காளி போடணும். தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போடுங்க. இல்லைனா சின்னதாக 2 தக்காளி போட்டு அப்புறம் 2 பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் மசால் பொடி நான் வந்து குழம்பு பொடி தான் சேர்க்க போகிறேன். தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். குழம்பு பொடினா வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, அந்த பொடி. அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் இது 2 நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டு இதுவும் மஞ்சத்தூள் நல்லா போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வதங்கினதும் நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதை அரைச்சி அந்த மசாலாவையும் நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்த பின்னாடி புளி ஊற்றணும். அது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருந்துச்சு. இதான் வந்து நம்ம இட்லி மாவு. இது வந்து உளுந்து அப்புறம் வந்து வெந்தயம் தனியாக நான் ஊற வச்சுருவேன். அந்த இட்லி ரவைன்னு சொல்லியிருக்கோம்ல, அதை வந்து ஜஸ்ட்டு ஊற வச்சு அந்த மாவில் அப்படியே பிசைஞ்சிடணும். மாவை அரைக்கவே கூடாது. வெறும் இட்லி மாவு மட்டும்தான் அரைக்கணும். நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த இட்லி. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே இது வந்து பீனட் சட்னிக்கு என்கிட்ட வரமிளகாய் இல்லை, அந்த கடையிலுமே இல்லை. அதனால் வந்து சும்மா புளி, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, கருவேப்பிலை, தேங்காய், அப்புறம் நம்ம வறுத்த அந்த பீனட்டு. ஸோ இதை போட்டு உப்பு போட்டு நம்ம அரைச்சி தாளித்து கொட்ட போகிறோம். ஸோ இதான் வந்து பீனட் சட்னிக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்து பீனட் சட்னி அரைச்சாச்சு. இது வந்து தாளிக்கிறேன். ஜஸ்ட் கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு என்கிட்ட. நம்ம எந்த சட்னிக்குனாலும் நீங்கள் இறக்கும் போது தேங்காய் சட்னி கூட இந்த மாதிரி குட்டி வெங்காயம் நல்லா கருகிற மாதிரி வறுக்கணும். வறுத்து போட்டால் சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம புளி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் காரமும் புளியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போடணும் மீன் குழம்புக்கு. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மீன் போட்டாச்சு. ஸோ நல்லா கொதித்த பின்னாடி தான் மீன் போடணும். ஏன்னா மீன் போட்டு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடணும். வந்து மீன் வறுக்கிறதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறேன். அதுக்கும் வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, குழம்புத்தூள் இல்லாதவங்க தனி மிளகாத்தூளும் போட்டு ஜஸ்ட் அதை வந்து எலுமிச்சைப்பழம் போட்டு நீங்கள் அரைச்சி அதை தடவி வைக்கணும். அவ்வளோதான். இது வந்து நமக்கு சட்னிக்கு எல்லாமே நல்லா அந்த கருக்கிற மாதிரி அந்த வெங்காயத்தை வறுத்து சட்னியில் நம்ம கலந்தாச்சு. இப்போ வந்து நமக்கு இட்லியும் ரெடி. பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு இட்லி. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ரவையில் தான் நான் அதை ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த மசாலா நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இல்லை. நான் வந்து ஃப்ரோசன் நம்ம வீட்டில் ஃப்ரோசன் மட்டும் இருக்கு இல்லைங்களா, அதை நான் வந்து 3ஆக டிவைட் பண்ணி ஃப்ரோசனில் வைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நாளைக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். மீன் குழம்பு நான் இன்றைக்கே சமைச்சு வச்சுட்டேன். இட்லி பார்த்து நல்லா பஞ்சு மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவசரத்துக்கு இட்லி அரிசிலாம் இல்லைன்னா நீங்கள் இட்லி ரவை நீங்கள் ஸ்டாக் பண்ணிட்டீங்கன்னா வெறும் உளுந்தை மட்டும் அரைச்சிங்கன்னா போதும். அவ்வளோ சாஃப்டான இட்லி. பிரபு வந்து மீன் குழம்புக்கு வந்து இட்லி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த மீன் குழம்புனா அடுத்த நாளைக்கு வந்து ஊறி சாப்பிட்டோம் நாங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மசாலா வந்து ரொம்ப ஸ்பெஷலான மசாலா. ஏன்னா நான் நிறைய இடத்துல நான் மீன் குழம்பு சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நான் வந்து அடுத்த நாள் தான் மீன் குழம்பு சாப்பிடுவேன். இது வந்து ஆலிவ் ஆயில் ஃபேஸில் போடலாம். தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சுக்கு காப்பி கொதிக்குது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாளைக்கு வந்து நமக்கு சாப்பாடு ரெடி. கிச்சனும் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ரெடியாக்கி வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து எந்த வேலையுமே கிடையாது. வெறும் மீன் வறுத்தா போதும். அப்புறம் நம்மளோட ஃபேவரட் சுக்கு காப்பி அதை சூடு பண்ணி அதை நான் வடிகட்டினேன். அப்புறம் பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. சரி நான் வந்து இன்னைக்கு வீக்கெண்ட் இல்லைங்களா, அதனால் ஏதாவது படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு படம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி பேட்டை படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மறந்து போயிடுச்சு. அந்த படம் பார்க்கலாம். ஏன்னா இவங்களும் பார்ப்பாங்க. ஸோ பசங்களும் வச்சு பார்க்கணுன்றதுனால அந்த படமே செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அதான் பார்த்தோம் நைட்டு. ஸோ உங்களுக்கு எங்களோட வீக்கெண்ட் ரொட்டீன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட வீக்கில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டுக்கு. அடுத்த vlogல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.